ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி பன்னீர் கிரேவியும் அது கூட ஒரு சாஃப்டான குல்ச்சா ரெசிபி, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட் ஃப்ளார் வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குல்ச்சா பண்ணுறதுக்கு மாவு பெனஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஈஸ்ட் வச்சு தான் இந்த குல்ச்சா செய்ய போகிறேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக வெத வெதப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்க்கறதுனால இந்த குல்ச்சா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் மிக்சர் எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு மாவை பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக சாஃப்டான பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு கிளிங் ராப்போ இல்லை ஒரு ஈரமான ஒரு டவலோ மேலே போட்டு மூடி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், இல்லைன்னா இந்த மாவு நல்லா டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. இப்போ மாவு நல்லா ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகா, கருப்பு ஏலக்காய், பச்சை கலர் ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுத்துட்ருக்கிற டைமில் இதில் கொஞ்சமாக எள்ளு, அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோக்னட், ட்ரை கோக்னட் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னாலும் ஃப்ரெஷ் கோக்னட்டை நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த பேன்லேயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நான் இங்கே வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயத்தை இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினவனே இப்போ இதில் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கிற டைமில் நான் இங்கே கொஞ்சமாக பன்னீரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம கிரேவியில் சேர்த்தோன்னா அந்த கிரேவி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதனால் இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பன்னீர் பேஸ்ட் எல்லாத்தையும் இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லோ ஃப்ளேம்ல ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவில மேல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த அளவுக்கு வரா மாரி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில வந்து நான் இங்க கொஞ்சமா பன்னீர வந்து சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இந்த கிரேவில சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமா கசூரி மேத்திய கையால நல்லா நுணுக்கிட்டு மேல சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பவுடரையும் மேல வந்து நல்லா தூவிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இல்லைனா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக ஆகிடும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியோடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நான், சப்பாத்தி, ரோட்டி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புலாவுக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குல்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து இந்த மாவு இருக்கணும். இப்போ இத வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குல்ச்சா வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம பராட்டாலாம் பண்ணும்போது உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வந்து உள்ளே ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரி நினச்சி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குல்ச்சா வந்து நல்லா உப்பி ஃப்ளஃபியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை வந்து மறுபடியும் உருட்டிக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ, ஓவலோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த திக்னஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே சப்பாத்தி கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த குல்ச்சா வந்து உப்பி வரும். இந்த மாரி வர டைமில கொஞ்சமா இதில பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா, நீங்க நெய் இல்லன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பட்டரை சேர்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த குல்ச்சா வந்து நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பணும். ஸோ இப்போ இது 2 சைடும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரவுன் ஸ்பாட்ஸ் வர மாரி திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனவுனே, இப்ப இதுக்கு மேல வந்து நான் கொஞ்சமா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, நல்லா பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இது 3த்தையும் மேல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஈஸ்ட் வச்சு தான் நான் இந்த குல்ச்சா செஞ்சுருக்கேன். இதுவே வந்து ஈஸ்ட் இல்லாமையும் செய்யலாம். அந்த வீடியோவை வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான வீட் ஃப்ளார் வச்சு குல்ச்சாவும் அது கூடவே வந்து ஒரு பன்னீர் கிரேவியும் செஞ்சுருக்கேன். ஸோ செம்மையாக இருக்கும் 2 காம்பினேஷனும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த குல்ச்சா வந்து நீங்கள் செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பேக் பண்ணி கொடுத்தாலும் லஞ்சில் சாப்பிடும்போது அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.